சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்குறேன், சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வேற யாருமே கிடையாது. ஆனா அந்த பையன் எப்படியாவது ஸ்கூல்ல சேர்த்து வச்சு படிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த பையன் அவங்க மிஸ் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வேகமா ஓடி வந்தான். வீட்டுல அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பேக் ஓரமா கட்டி வச்சுட்டு அவனோட அம்மா கருத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்சவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா ஐ லவ் யூ. நம்ம அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது தினமும் அவனை பழக்கமாவே ஆக்கிட்டான். ஒரு நாள் அந்த அம்மா அந்த பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அம்மா உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அந்த அம்மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. சாயந்தரம் நேரம் நெருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு பையன் வந்துடுவான், எனக்கு அவன் தண்ணி எடுத்து கொடுத்தான்னா எனக்கு கொஞ்சம் உயிர் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்களே அது வரைக்கும். ஆமா, அவங்க பையன் எப்போ வருவாங்கன்னு அந்த அம்மா வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வழக்கம் போல வீட்டுக்கு ஓடி வந்தான். அவன் பேக் ஓரமா கட்டி வச்சுட்டு அம்மா கிட்ட போயிட்டு கருத்தை கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் விளையாடுறதுக்கு வேகமா ஓடி போயிட்டான். ஐயோ, அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா முடியாம தண்ணி இறந்தே போயிட்டாங்க. ஐயோ, அந்த பையன் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி என்ன ஆச்சுன்னு கூட அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். ஆமாண்ணே, அந்த பையன் தினமும் ஐ லவ் யூ அம்மான்னு சொன்னான். ஆனா ஒரு நிமிஷம் நின்று செயல்ல காமிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த உலகத்துல நம்ம வார்த்தையால மட்டும்தான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, அந்த பையன் மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம செயல்களை நம்மளோட நேசிக்கிறத காமிக்கணும். உண்மையாவே ஒருத்தர் பாசத்தை வெளிப்படுத்துறதுட்டு ஆண்டவர் எதிர்பார்த்தார். பைபிள்ல அப்படி ஒருத்தர் இருக்கார், உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. இந்த வார பாடத்துக்குள்ள அதை பத்திரமா படிக்க போறோம். சரி, இப்ப இந்த பாடத்துக்குள்ள போலாமா? இயேசு கிறிஸ்து நாட்டினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீரியல் ஒருமந்தள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம 5வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்யலாமா? அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் நீங்க கூட இருங்க. இந்த பாடம் வாழ்க்கை இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாடம் படிக்கும்போது எங்க கூட இருங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்தோட தலைப்பு என்னை நேசிக்கின்றாயா? இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் 2ஆம் தரம். அவர் அவனை நோக்கி, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21:16. இந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மற்றவங்களை பார்த்துக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யறோம். யாரும் கிட்ட அந்த கேள்விய திரும்ப 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 கேட்டிருக்காங்களா? டென்ஷனா வரும்ல, அது சொன்னது காதுல கேட்கலையோ கூட தோணும். ஆனா இயேசு பேதுருவை பார்த்து அதே கேள்வி 3 தடவை கேட்டாரு. அது என்ன கேள்வின்னு பார்ப்போமா? பேதுருவுக்கு அமைதியாவே இருக்க முடியல. நான் மீன் பிடிக்க போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சீசர்கள் கிட்ட சொல்லிட்டு அவரை மீன் பிடிக்க போயிட்டாரு. ஏசு சிலுவையில் அரைஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. அவர் உயிரோடு வந்ததுக்கு அப்புறமா சீசர்களை 2 தடவை பார்க்க வந்தாரு. ஏசு உயிரோடு இருக்கிறதுன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேதுரு ஏசு 3 தடவை தெரியாதுன்னு சொன்னத ஏசு வேற யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா பேதுருக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் அவரை மன்னிக்கணும்னு பேதுரு கேட்டுக்கிட்டாரு. அதனால இயேசு பேதுரு இனிமே நம்ப மாட்டாருன்னு நினைச்சாரு. இதை பத்தி மற்ற சீஷர்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? நான் அதை பத்தி எவ்வளவு வருத்தப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேதுரு யோசித்துட்டே இருந்தாரு. பேதுரு மீன் பிடிக்க போனப்போ அவர் கூட இன்னும் கொஞ்சம் சீஷர்களும் போனாங்க. சூரியன் மறையிற நேரமா இருந்துச்சு. பேதுரோட படகுல ஏறி கடல்ல போனாரு. ராத்திரி முழுசும் அந்த கடல் மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனா மீனே கிடைக்கல. ஐயோ, ராத்திரி முழுசு கஷ்டப்பட்டது வீணா போச்சே அப்படின்னு பேதுரு நினைச்சாரு. விடியிற நேரம் வந்துருச்சு. அவங்க எந்த மீனுமே இல்லாம மறுபடியும் கரைக்கு திரும்பினாங்க. அந்த படகு கரைக்கிட்ட வர வர அந்த கடற்கரையில யாரும் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. தூரத்துல இருந்து ஏதாவது மீன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த சீசர்கள் இல்ல, மீனே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரையில இருந்த மனுஷன் சொன்னாரு, உங்களோட வடகு பக்கத்துல வலைய வீசுங்க, உங்களுக்கு நிறைய மீன் கிடைக்கும்னு சொன்னாரு. இந்த மனுஷன் சொல்றது கேட்கணும்னு ஏதோ தோணுச்சு. சரி, இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு வடக்கு பக்கத்துல அந்த வலைய வீசினாங்க. அவங்க பார்த்த காட்சி அவங்களால நம்பவே முடியல.
அந்த வலையெல்லாம் கிளியிற அளவுக்கு மீன், அவ்வளவு மீன் இருந்துச்சு. இந்த தடவை யோவான் பேதுருவை சத்தமா கூப்பிட்டாரு. பேதுரு அது நம்மளுடைய இயேசு அப்படின்னு சொன்னாரு. இயேசு அவங்களுக்காக காத்திருந்தத பேதுரு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த படகு கரை வரைக்கும் வரத்துக்கு அவரால் வெயிட் பண்ண முடியல. அவர் படகுல இருந்து கீழே குதிச்சு நீந்தி கரையை வந்து சேர்ந்தாரு. மற்றவங்க எல்லாம் அந்த படகோட சேர்ந்து வந்தாங்க. எல்லாரும் கரையில இருந்து பார்த்ததும் ஏசு அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தாரு. ஏசு அந்த மீனை சுட்டு கொஞ்சம் அப்பமும் மீனும் சாப்பிடறதுக்கு ரெடியா வச்சிருந்தாரு. சீஷர்கள் ஏசுவும் சேர்ந்து அந்த நேரத்துல சாப்பிட்டாங்க. செம்மையா இருந்திருக்கும். அதெல்லாம் காலையில மீன் பிடிச்சிட்டு வலியோட நல்லா அப்பமும் மீனும் சாப்பிட்டா செம்மையா இருந்திருக்கும்ல. இப்போ ஏசு பேதுருவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாரு. நீ என்ன நேசிக்கிறியா? இவங்க எல்லாரும் காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா? பேதுரு உடனே பதில் சொன்னாரு, ஆமா ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். நீங்க உண்மையிலேயே நேசிக்கிறாங்க? மறுபடியும் இயேசு பேதுரு கிட்ட கேட்டாரு. பேதுரு சொன்னாரு, ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும்ல நான் உங்களை நேசிக்கிறேன்னு. அப்ப இயேசு 3வது தடவை மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு. அப்போ பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேதுரு சொன்னாரு. அப்ப இயேசு பேதுரு கிட்ட சொன்னாரு, 2 ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருக்கு என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியல. சொல்றது இயேசு நம்பாமல எவ்வளவு தடவை கேட்கிறாரு. நான் இயேசு 3 தடவை மறுதளிச்சதுனால 3 தடவை கேட்கிறாங்களா? அது பேதுருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இயேசு பேதுரு கிட்ட சொன்னாரு, என்னை பின்பற்றி வான்னு. ஒரு வழியா இயேசு பேதுரு மன்னிச்சிட்டாருன்னு புரிஞ்சுட்டாரு. மற்ற சீஷர்களுக்கும் ஆண்டவர் பேதுரு மன்னிச்சிட்டாருன்னு தெரியணும். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு இந்த கேள்வியை கேட்டாரு. அதோட இயேசு பேதுருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு கூட நினைச்சாரு. அவர் பொறுமையை பத்தி கத்துக்க வேண்டியது இருந்துச்சு. மன்னிப்பை பத்தி கூட கத்துக்கிறதுக்கு தேவையா இருந்துச்சு. ஏன்னா பேதுரு தொடர்ந்து செய்யற போற ஊழியத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இயேசுவை பின்பற்ற நிறைய பேரை பேதுரு அவரோட வாழ்க்கை முழுசும் வழிநடத்த வேண்டியது இருந்துச்சு. இயேசு நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது என்னன்னா நம்ம அவரை பின்பற்றணும். அதோட மற்றவங்களுக்கு நம்ம ஊழியமும் செய்யணும். நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்? அன்போட மற்றவங்களோட தேவைகளை சந்திக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம். நம்ம முதல்ல பார்த்த கதையில அந்த சின்ன பையன் வெறும் வார்த்தையால நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னான். ஆனா உண்மையிலே என்னோட அம்மா கிட்ட அவனோட நேசத்தை வெளிப்படுத்தல. அவன் அம்மா உண்மையிலே நேசிச்சிருந்தானா அவங்க ஏன் படுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்திருப்பான். ஆனா வழக்கம் போல நாங்க நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு வெளியில ஓடி போயிட்டான். நம்ம வெறும் வாய் வார்த்தையை சொல்லி விட்டுறோம். நான் ரொம்ப அன்பானவன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், நான் ஒரு கீழ்ப்படிந்த பிள்ளை, நான் மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வேன், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். இந்த ஒரு கேள்வி நீங்களும் உங்க வாழ்க்கையில கேட்டு பாருங்க. நான் சொல்றதெல்லாம் நான் செய்யறேனா? ஆண்டவர் இந்த கேள்வி உங்ககிட்டயும் கேட்கிறாரு. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உண்மையிலேயே நேசிச்சீங்கன்னா அதை செய்யல காமிங்க. இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரப்பிதாவே, இந்த வாரம் படிக்கும் போது என் கூட இதுக்காக நன்றி. நாங்கள் செயல்ல நாங்கள் எங்களோட அன்பை காமிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வெறும் வார்த்தையில சொல்றதுக்கு இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக எல்லாருக்கும் நாங்கள் நேசிக்கிறோன்னு காமிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களை பற்றின செய்தி மற்றவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே, ஆமென்.